கூட்டுறவு உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன் பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.